வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துக்கு டவுட் தீரவே இல்ல. என்னதான் வித்யா அந்த மாதிரி நான் செகண்ட்ல வாங்கினேன் சொல்லியும் முத்துக்கு டவுட் தீரவே இல்லை. எதுக்கு நம்ம போயிட்டு அவ எங்க போய் வாங்கினா அங்க போய் நம்ம விசாரிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி திருப்பி வித்யா கிட்டே போறாங்க. போனோடனே வித்யா கேட்கறாங்க, என்ன முத்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, நான் சொன்னது ஏதாச்சும் உங்களுக்கு தப்பா புரிஞ்சுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்ப வித்யா சொல்றாங்க, இல்லையே நீங்க சும்மாலாம் வர மாட்டீங்களா, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, இந்த மாதிரி போன் செகண்ட்ல வாங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, சோ அது எந்த இடத்துல வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா என் போன் யார் திருடினா எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதுக்காக தான் நான் கேட்கறேன், நீங்க அந்த கடை மட்டும் எங்க கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட கேட்கறாங்க. அப்போ வித்யா, ஐயோ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்னென்னமோ மழப்பை பேசுறாங்க. சரின்னு சொல்லி முத்தும் வந்துடுறாரு. வந்த உடனே மீனா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வித்யா ஏதோ மறைக்கிறா, நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹால்ல போய் சத்தமா பேசலாம். சோ அது வந்து ரோஹினி கேட்பாங்க. கேட்டுட்டு ரோஹினி கண்டிப்பா வித்யாவை பாக்குறதுக்காக போவாங்க. அப்போ என்ன விஷயத்தை பேசுறாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து இந்த மாதிரி பிளான போடுறாங்க. போட்ட உடனே சொன்ன மாதிரி சத்தமா பேசுறாங்க. மீனா இந்த மாதிரி யார் போனை தெரினா கண்டுபிடிச்சிட்ட மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்போ மீனா கேக்குறாங்க, யாருங்க அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, நாளைக்கு வரட்டும் அப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப மீனா சொல்றாங்க, ஆமாங்க திருடுனவங்களை சும்மாலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. சோ கரெக்டா இது ரோஹிணின்னு கேக்குறாங்க. ரொம்ப கோவமா வித்யாவை பார்க்க கிளம்புறாங்க. மீனாவும் முத்தும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. வித்யா வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. வந்த உடனே ரோஹிணிக்கு ஒரு கால் வருது. வந்த உடனே அவசர அவசரமா அவங்க அங்க கிளம்பி போறாங்க. அப்போ முத்து மீனாவும், இன்னுங்க இவங்க போவோம் வேற எங்கேயோ போறாங்க அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஒண்ணு இல்ல மீனா, வேற எங்கேயாச்சும் அவ வர சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ரோஹிணி எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹினியோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. இதை முத்து மீனா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. ஒருவேளை வித்யாவோட இன்னொரு வீடு இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு. அப்ப மீனா சொல்றாங்க, எங்க அப்படிலாம் இருக்காதுங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ரோஹினி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹினியோட அம்மாவும் கிறிஷும் வராங்க. வந்த உடனே கதவு திறந்து விடுறாங்க. கதவு திறந்த உடனே கிறிஷ் வெளியே ஓடி போயிடுறான். இதை மீனா பாக்குறாங்க. எங்க அங்க பாருங்க கிறிஷ் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து கேக்குறாங்க, என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கிறிஷ் தான். அப்போ ரோஹினி சொல்றாங்க, ஏ கிறிஷ் எங்க போற நீ, இங்க வா அப்படின்னு சொல்லி ரோஹினி கிறிஷ வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் முத்துக்கும் மீனாக்கும் டவுட் வருது, என்னடா இது இவன் இப்படி இங்க வந்தா இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் இப்படி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.